Hi, hello everyone. So இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் சரியா. ஸோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற டாபிக் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே ட்ரெயின்ஸ், அதுக்கு கீழே போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ட்ரெயின்ஸுக்கும் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்க்கும் யார் வந்து நமக்கு பேசிக்கா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட கான்செப்ட் தான் அப்படின்னு நம்ம இனிஷியலாவே சொல்லியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ரொம்பவே டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட கான்செப்ட் தெளிவா தெரியும். ஸோ அப்போ அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவா எதையும் தெரிஞ்சுக்க போறோம்னா இந்த போட்ஸையும் ஸ்ட்ரீம்ஸையும் யூஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், சம் சால்வ் பண்ண போறோம். சோ எப்படி ட்ரெயின்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரெயின்ல கூட வந்து பார்த்தோம்னா நம்ம 4 விஷயங்கள் 4 கான்செப்ட் 5 கான்செப்ட் கிட்ட பார்த்தோம் இல்லையா. பட் இங்க போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போறது, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜஸ்ட் 6 திங்ஸ் சரியா. இந்த 6 விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா தாராளமா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும் சரியா. சோ அப்போ சொல்லும் போதே என்னன்னு சொல்றோம், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றோமா. சோ போட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் தான் சரியா. சோ போட் அப்படிங்கிறது வந்து எதுல போகும் அப்படின்னா தண்ணியில போகும், வாட்டர். அந்த வாட்டரை தான் இங்க என்னன்னு மென்ஷன் பண்றாங்கன்னா ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த இடத்துல போட் அப்படிங்கிற இடத்துல இப்போ தண்ணியில போட் மட்டும் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அங்க வேற யாரும் இருக்கலாம்னா மேன் வந்து ஸ்விம் பண்ணலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களும் அங்க என்ன ஆகலாம்னா நடக்கலாம் சரியா. சோ அதுதான் வந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ போட் வந்து தண்ணியில என்ன ஆக போகுதுன்னா மூவ் ஆக போகுது. போட் வந்து தண்ணியில என்ன பண்ண போகுது, மூவ் ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல போட்டுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபைடு ஸ்பீடு இருக்கும். புரியுதா. இப்போ போட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த போட்டு தண்ணியில போகும்னு எனக்கு தெரியும். அப்ப இந்த போட்டுக்குன்னு கண்டிப்பா என்ன பிரசன்ட் ஆகும், எனக்கு டைம் பிரசன்ட் ஆகும். இப்ப ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா தண்ணி. சோ அப்ப இந்த தண்ணி வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்டில் வாட்டரா இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல போட் மட்டும்தான் மூவிங் ஆப்ஜெக்ட். அப்ப ஒரு தண்ணி ஸ்டில் வாட்டரா இருக்கு, ஸ்டில் வாட்டரா இருக்குன்னா தண்ணிக்கு எந்த மூமெண்ட்டுமே கிடையாது அப்படிங்கும் போது அந்த இடத்துல தண்ணிக்கு என்னால என்ன சொல்ல முடியாது, ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. இதுவே அந்த தண்ணி வந்து ஃப்ளோயிங் ரிவரா இருக்கு, புரியுதா. அந்த தண்ணி வந்து ஃப்ளோயிங் ரிவரா இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்னால எதுக்கு வந்து ஸ்பீட் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டருக்கு, அந்த ஸ்ட்ரீமுக்கு என்ன சொல்ல முடியும், நம்மளால ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும் சரியா. இப்போ இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கறதே முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணினா போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம். ஓவராலாவே இந்த கான்செப்டே எதை வச்சதுன்னா இந்த போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இததான் வச்சு என்ன பண்ண போறோம்னா நம்ம கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்ல போறோம் சரியா. அப்புறம் இடையில எதையும் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா. சோ அதை யூஸ் பண்ணியும் நமக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். சோ அப்போ இதுல எனக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய 2 வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து டவுன் ஸ்ட்ரீம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க கூடிய அந்த வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் ஸ்ட்ரீம். அடுத்த வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஸ்ட்ரீம். இந்த டவுன் ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தையா இருக்கட்டும் இல்ல அப்ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தையா இருக்கட்டும், இந்த 2 வார்த்தையுமே வரதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போட்டும் ஸ்ட்ரீமும் என்ன ஆகும்போது சேரும் போதுதான் என்னால இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்ண முடியும், யூஸே பண்ண முடியும் சரியா. இப்ப இந்த போட்டும் ஸ்ட்ரீமும் எப்படி சேர்றாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்டில் வாட்டர்ல வந்து ரிவருக்கு என்ன இருக்கு, அந்த தண்ணிக்கு என்ன இருக்காது, ஸ்பீடு இருக்காது. போட்டுக்கு மட்டும்தான் ஸ்பீடு இருக்கு அப்படிங்கும் போது இதுவே ஒரு ஃப்ளோயிங் ரிவரா இருக்கு அப்படிங்கும் போது 2 விதமான விஷயங்கள் நடக்கும். சோ 2 விதமான விஷயங்கள் நான் என்ன பண்றேன்னா இப்போ அந்த போட் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா தண்ணி எந்த டைரக்ஷன்ல போகுதோ, அதாவது ரிவர் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதே டைரக்ஷன்ல அந்த போட்டும் டிராவல் பண்ணுது, அந்த போட்டும் மூவ் ஆகுது அப்படிங்கும் போது அததான் நான் என்னன்னு சொல்லுவேன், டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது போட் வந்து தண்ணி எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல போட்டும் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நான் என்னன்னு சொல்லுவேன், டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவேன். டவுன் ஸ்ட்ரீம் என்னன்னு சொல்லலாம்னா அலாங் தி ஃப்ளோ ஆஃப் தி ரிவர் அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்லுவோம் சரியா. அலாங் தி ஃப்ளோ ஆஃப் தி ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அப்ஸ்ட்ரீம். புரியுதா. இப்போ அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கறது என்னன்னா இங்க என்ன சொன்னேன், தண்ணி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல மூவ் ஆனா அது போட் வந்து மூவ் ஆனா அது டவுன் ஸ்ட்ரீம். இங்க அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன், ஆப்போசிட். எதுக்கு ஆப்போசிட், இந்த டவுன் ஸ்ட்ரீம்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். தண்ணி எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த தண்ணியோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல யாரு போகணும், போட் போகணும். ஒருவேளை எனக்கு ரிவர் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு சரியா, ரிவர் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, பட் என்னோட போட் இந்த தண்ணியை எதிர்த்துக்கிட்டு வருது. புரியுதா. அப்போ இததான் நான் என்னன்னு சொல்வேன்னா அப்ஸ்ட்ரீம். இது என்னன்னு சொல்லுவோம்னா அகைன்ஸ்ட் தி ஃப்ளோ ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம்.
against the flow of river அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ எனக்கு டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படிங்கறதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப கான்செப்டா சொல்றேன் அப்படிங்கும் போது, இப்போ தண்ணிக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு, போட்டுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு. புரியுதா? இப்போ தண்ணி எந்த டைரக்ஷன்ல வருதோ அதே டைரக்ஷன்ல போட் வருது அப்படிங்கும் போது, நான் பெருசா கஷ்டப்பட்டு அந்த போட்டை என்ன பண்ணணும்னு அவசியம் இல்ல, பெடல் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தண்ணியோட ஸ்பீடு மேக்சிமம் எனக்கு போட்டை என்ன பண்ணிரும், ஈஸியா போறதுக்கு எனக்கு வழி கொடுக்கும். அப்போ ஒரு போட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கும் போது, ஒரு போட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஸ்பீட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். எது அதிகமா இருக்கும்? ஸ்பீட் அப்படிங்கிறது. ஏன் நான் இங்க அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன் அப்படின்னா, எப்பயுமே தண்ணியோட ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது போட்டோட ஸ்பீடு தான் அதிகமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, தண்ணியோட ஸ்பீடு அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போட் என்ன ஆயிடும், மூழ்கிடும். சரியா? அதனால எப்பயுமே தண்ணியோட ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது போட்டோட ஸ்பீடு தான் எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். சரியா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கும் போது ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம், ஸ்பீட் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யார் வேணும் நமக்கு, போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் வேணும். புரியுதா? நம்ம எல்லாருக்குமே தெளிவா ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா என்னோட ஸ்பீடு அதிகமா இருக்கும்போது டைம் என்ன ஆகும், குறையும். அதே மாதிரி ஸ்பீடு கம்மியா இருக்கும்போது டைம் என்ன ஆகும், அதிகமாகும். விச் மீன்ஸ் மோர் ஸ்பீட் லெஸ் டைம், லெஸ் ஸ்பீட் மோர் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப அதே தானே இங்கேயும் நடக்குது. புரியுதா? நான் என்ன சொன்னேன், தண்ணியோட டைரக்ஷன்ல போட்டும் போகும்போது அந்த இடத்துல ஸ்பீடு பெருசா இருக்கும். ஸ்பீடு பெருசா இருக்கும்னா என்ன பண்ணிடணும், நானு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்குள்ள யார் யாரோட ஸ்பீடு இருந்தாதான் எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடே வரும். போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் இருந்தாதான் எனக்கு அந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன பண்ண முடியும், என்னால கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம்னா தண்ணியை எதிர்த்துட்டு போறது தானே. அப்போ ஒருத்தரை எதிர்த்துட்டு நான் போறேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் அதிகமா அப்ளை பண்ணுவேன். புரியுதா? அப்போ நான் கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், பெடல் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது எப்படி எனக்கு என்ன ஆகும், ஸ்பீடுங்கிறது குறையும். அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் அதிகமா இருக்கனால நான் போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமே போயிடுவேன். புரியுதா? அப்ஸ்ட்ரீம்ல எனக்கு ஸ்பீடு கம்மியா இருக்கனால நான் போக வேண்டிய இடத்துக்கு என்ன ஆகும், எனக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் அதிகமா இருக்கும், டைம் கம்மியா இருக்கும். புரியுதா? டைம் கம்மியா எடுத்துப்பேன். அப்ஸ்ட்ரீம்ல ஸ்பீடு கம்மியா இருக்கும், ஸ்பீடு வந்து குறைவா இருக்கும். சரியா? அப்ப ஸ்பீடு குறைவா இருக்கனால நான் போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன ஆகும், எனக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அப்ப அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, அப்ப ஸ்பீட் அப்படிங்கிறது நான் தண்ணி எதிர்த்துட்டு கஷ்டப்பட்டு போறேன் அப்படிங்கும் போது போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் என்ன பண்ணுவேன், நானு மைனஸ் பண்ணுவேன். புரிஞ்சுதா? இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம்ங்கிறது. அதுல டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப்படிதான் என்ன பண்ணணும், நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டவுன் ஸ்ட்ரீம்னு பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா அந்த இடத்துல போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். அப் ஸ்ட்ரீம்னு பாத்தீங்கன்னாலே அந்த இடத்துல போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். சரியா? அப்ப நம்ம சொன்ன 6 திங்ஸ்ல 2 விஷயம் இதுதான், டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது. அடுத்த 2 விஷயம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டோட ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரீமோட ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ போட்டோட ஸ்பீட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நானு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. புரியுதா? ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வேணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2. சரியா? நான் என்ன கண்டுபிடிக்கணும், போட்டோட ஸ்பீடு மட்டும் வேணும்னா கொஸ்டின்ல அவங்களே மென்ஷன் பண்ணிருவாங்க, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணனா அது போட்டோட ஸ்பீடா இருக்கும். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வேணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட்ல இருந்து அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணனா அது ஸ்ட்ரீமோட ஸ்பீடா இருக்கும். நம்ம எதுக்காக ஃப்ரண்ட்ல டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை எடுத்திருக்கோம் அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை எதுக்கு நான் வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, என்ன சொன்னேன், எப்பயுமே டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் எப்படி இருக்கும், எனக்கு அதிகமா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது. அப்ப பெரிய வேல்யூல இருந்து தான் என்னால என்ன பண்ண முடியும், சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனாலதான் டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை எடுத்திருக்கோம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய
6 விஷயத்துல 4 விஷயங்கள் இங்கே என்ன ஆயிடுச்சு எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 2 திங்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸ்பீட் இன்டு டைம். இது நமக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம்லயும் அந்த போட் என்ன பண்ணும்? கவர் பண்ணலாம். இல்ல அப் ஸ்ட்ரீம்லயும் சம் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம்? அந்த போட் கவர் பண்ணலாம். அப்போ டிஸ்டன்ஸ ஒரு போட் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றாங்க அப்படிங்கும் போது ஸ்பீடு, அப்ப டவுன் ஸ்ட்ரீம பாத்துட்டாலே ஸ்பீடுங்கிற இடத்துல யார் யார் தான் வரணும் எனக்கு? போட்டோட ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இன்டு டி. ஓகேவா? இதுவே டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் எனக்கு எதுல கேக்குறாங்க? அப்ஸ்ட்ரீம்ல கேக்குறாங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் ஸ்பீடுங்கிற இடத்துல யார் எடுத்துப்பேன்? போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இன்டு டி. அவ்வளவுதான். சோ அப்ப இந்த 4 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேற எதுவுமே தேவையில்ல. டைரக்டா எங்க போயிடலாம்னா நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். சரியா? சோ இது மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுல நமக்கு எங்கேயுமே என்ன வரக்கூடாதுன்னா டவுட்டுங்கிறதே வரக்கூடாது. இது தெரிஞ்சதுன்னா வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல. இதை வச்சு எல்லா கொஸ்டின்ஸும் கடகடன்னு என்ன பண்ணிட்டு போயிடலாம்? சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இதை தாண்டி என்ன தெரியணும்னா கால்குலேஷன்ஸ் மட்டும் தெரியணும். அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. சோ இந்த 6 விஷயங்களை எப்பயுமே என்ன பண்ணிக்கோங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இது எல்லாமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? The speed of a boat in still water is 10 kilometer per hour. அப்ப இங்க யாரோட ஸ்பீட கொடுத்துட்டாங்க? போட்டோட ஸ்பீட 10 kilometer per hour னு கொடுத்துட்டாங்க. If its speed downstream be 13 kilometer per hour. downstream ஓட ஸ்பீட வந்து 13 kilometer per hour அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இங்க நோன் டேட்டா வந்து யாருன்னு பார்த்தோம்னா டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. நான் டவுன்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னமா சொன்னேன் நானு? ஸ்பீட் ஆஃப் டவுன்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் டவுன்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்னா டவுன்ஸ்ட்ரீம். சரியா? இதோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டோட ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா? இதுல டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 13 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. போட்டோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 10 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நான் யாரை கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்ட்ரீமோட ஸ்பீட மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டீங்கன்னா 10 இந்த சைடு எடுத்துட்டு வந்தா 13 மைனஸ் 10 யாரா இருப்பாங்க? 3. அப்ப 3 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் யாரோட ஸ்பீடா இருக்கும்? எனக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடா இருக்கும். புரியுதா? ஏன்னா போட்டோட ஸ்பீட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எப்பயுமே எப்படி இருக்கும்? எனக்கு கம்மியா தான் இருக்கணும். புரியுதா? இல்லாட்டி என்ன ஆகும்? போட்டு மூழ்கிரும் தண்ணியில. அதனால எப்பயுமே போட்டோட ஸ்பீட் அதிகமா இருக்கணும். எதை கம்பேர் பண்ணும்போது? தண்ணியோட ஸ்பீட கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A boat goes 12 kilometer upstream in 48 minutes. ஒரு போட் வந்து அப்ஸ்ட்ரீம்ல 12 கிலோமீட்டர் போகுமா? எவ்வளவு நேரத்துல போகும்னா 48 மினிட்ஸ்ல போகுமா? இப்போ இந்த கிவன் கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா 12 கிலோமீட்டர்னு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, 48 மினிட்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க. எப்போனா அப்ஸ்ட்ரீம்ல. அப்ப அப்ஸ்ட்ரீம்ல 12 கிலோமீட்டர் போறாங்க, 48 நிமிஷத்துல போறாங்க அப்படிங்கும் போது 12 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ், 48 மினிட்ங்கிறது என்னது? டைம். அப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? நானு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரி கிவன் கொஸ்டின்ல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. அப்ப நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்பீடை எதுல கண்டுபிடிச்சுக்கோங்க? ஹவர்ஸ்ல அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்ல என்ன பண்ணிக்கோங்க? கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம யாரை கண்டுபிடிக்கலாம்னா ஸ்பீட கண்டுபிடிக்கலாம். அப்ப ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீம்ல ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் என்னவா இருக்காங்க? 48 மினிட். 48 மினிட் என்னவா மாத்திக்கலாம்? அவரா மாத்திக்கலாம். அப்போ மினிட் அவரா மாத்துறதுக்கு டிவைடட் பை 60. அப்ப 12 இன்டு 60 பை 48. அப்போ 1 டைம்ஸ் இது 4 டைம்ஸ். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 15. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 15 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 15 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுல என்ன கேக்குறாங்கன்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 2 கிலோமீட்டர் பர் ஹவர்னா போட்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அப்ஸ்ட்ரீம்னா அப்ஸ்ட்ரீம்குள்ள யார் யார் இருப்பாங்க?
போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். இதுதானே அப்ஸ்ட்ரீம்ங்கிறது. அப்ப அப்ஸ்ட்ரீம போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னு எழுதலாம் தானே. அப்ப இதுல ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு 2. அப்ப இங்க -2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது போட்டோட ஸ்பீடு. அப்போ போட்டோட ஸ்பீட் என்னவா இருப்பாங்க, இந்த -2 அந்த சைட் போகும்போது +2. அப்ப 15 கிலோமீட்டர் பிளஸ் 2 கிலோமீட்டர் பர் அவர், டோட்டலா எனக்கு என்னாச்சு 17 கிலோமீட்டர் பர் அவர் ஆச்சு. புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு டீடைல்டா என்ன பண்ணி காமிக்கிறேன், சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோனே ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? மைண்ட்லயே தாராளமா கால்குலேட் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் as a beginner நமக்கு என்ன பண்ண தெரியணும், எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கோம், எங்க இருந்து இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும் இல்லையா? சோ அதுக்காக சொன்னதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். என்னமா கொடுத்திருக்காங்க? A man can row upstream at 10 km per hour and downstream at 16 km per hour. அப்போ upstream ஓட ஸ்பீட 10 km per hour னு கொடுத்துட்டாங்க. downstream ஓட ஸ்பீட 16 km per hour னு கொடுத்துட்டா man's rate and still water. நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ தண்ணியில போட் மட்டும் தான் போகணும்னு அவசியம் இல்ல. மேனும் என்ன பண்ணலாம், டிராவல் பண்ணலாம். அப்ப மேனும் டிராவல் பண்றான் அப்படிங்கும் போது இப்ப இந்த இடத்துல அப்ஸ்ட்ரீம்ல என்னவா இருக்கு, ஸ்பீடு 10 கிலோமீட்டர் பர் அவரா இருக்கு. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 16 கிலோமீட்டர் பர் அவரா இருக்கு. இப்ப இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும், போட்டோட ஸ்பீடு. போட்டோட ஸ்பீட்னா மேனோட ஸ்பீடு ரெண்டுமே என்னதுதான் எனக்கு இந்த இடத்துல சேம் தான். அப்போ நான் போட்டோட ஸ்பீடோ மேனோட ஸ்பீடோ கண்டுபிடிக்கணும்னா டவுன் ஸ்ட்ரீமே அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப இங்க ட்ரை பண்ணலாமா? சோ அப்போ மேன் ஸ்பீடுங்கிறத போட்டோட ஸ்பீட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஓட ஸ்பீட் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் டிவைடட் பை 2. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னதுப்பா 16. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது 10 டிவைடட் பை 2. சோ 26 டிவைடட் பை 2. 26 டிவைடட் பை 2 னா யாரா இருப்பாங்க, 13 கிலோமீட்டர் பர் அவரா இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அவ்வளவுதான். எனக்கு இந்த ஃபார்மேட் தெரிஞ்சதுன்னா வேற எதுவுமே தேவையில்ல. டேட்டாஸ் எல்லாம் இருக்கும், கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமாமா? Next question. A man row upstream 20 km and downstream 30 km taking 5 hours each. ஒரு man வந்து upstreamல 20 கிலோமீட்டர் போறான், downstreamல 30 கிலோமீட்டர் போறான். அப்ஸ்ட்ரீம்ல 20 கிலோமீட்டர் போறதுக்கும் 5 மணி நேரம் தான் ஆகுது, டவுன் ஸ்ட்ரீம்ல 30 கிலோமீட்டர் போறதுக்கும் 5 மணி நேரம் தான் ஆகுது. அப்ப அவனோட ஸ்பீட் என்ன, அதாவது வாட்டரோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், நானு லிசன் கேர்ஃபுல்லி. நான் ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறேன். சரியா? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீம்ல ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை டைமா. அப்ஸ்ட்ரீம்ல அவன் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணா 20, எவ்வளவு டைம்ல 5 ஹவர்ஸ்ல. அப்ப அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னவா இருக்கும் 4 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்குமா? அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும்னா டவுன் ஸ்ட்ரீம்ல அவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர் பர் ஹவர். அங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டான் 5 ஹவர்ஸ் ஈச்னா. அப்ஸ்ட்ரீம்லயே 5 மணி நேரம், டவுன் ஸ்ட்ரீம்லயே 5 மணி நேரம், வேற வேற டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கு. அப்ப இங்க என்னவா இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 6 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்குமா? இவங்க நம்ம கிட்ட கேட்ட क्वेश्चन என்னது, ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட். கரண்ட்னாலும் என்னதுதான், ஸ்ட்ரீம் தான். ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட்னா ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் ஆர் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம், அதுதான் என்னன்னு கேக்குறாங்க நம்ம கிட்ட, கரண்ட்னு கேக்குறாங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்போ நான் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா SS is equal to downstream speed minus upstream speed divided by 2. இங்க downstream speed என்னதுப்பா 6, upstream speed என்னதுப்பா 4 divided by 2. அப்ப 2 by 2 னா என்னோட ஆன்சர் என்னது 1 கிலோமீட்டர் பர் அவர் தான் என்னவா இருக்கும் நம்மளோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா? இது 1 கிலோமீட்டர் பர் அவர் தான் என்னவா இருக்கும் நம்மளோட ஆன்சரா இருக்கும். சோ இப்ப அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Next question. A man can row 44 km downstream in 4 hours. 4 hours எவ்வளவு தூரம் போக முடியும், 44 கிலோமீட்டர் போக முடியும். If the man's rowing rate and still water is 8 km per hour, then find in what time will he cover 25 km upstream. So ஒரு man வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல 44 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிறான். அப்ப இந்த இடத்துல நான் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கலாமா? அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம்ல அவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் டிராவல் பண்ண அவன் எடுத்துக்கிட்ட டைம். அப்ப என்னாச்சு, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 11 கிலோமீட்டர் பர் அவர் வந்துடுச்சா? அடுத்த லைன் என்ன கொடுத்திருக்காங்க, சோ இந்த இடத்துல போட்டோட ஸ்பீட வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா மேனோட ஸ்பீட 8 கிலோமீட்டர் பர் அவர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா
find in what time will he cover 25 kilometer upstream 25 kilometer upstreamல cover பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துப்பான் அப்ப டைம் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்னென்ன டேட்டா வேணும் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே இந்த இடத்துல ஸ்பீட் அப்படிங்கும் போது போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ரீம்ல அவனோட ஸ்பீடு என்னவா இருக்கும்னா யார் யாரை நான் மைனஸ் பண்ணணும் போட்டோட ஸ்பீட்ல இருந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடை மைனஸ் பண்ணணுமா அப்ப கிவன் கொஸ்டின்ல இருந்து நான் யாரை கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் போட்டோட ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு 8 கிலோமீட்டர் பர் ஹவர்னு தெரிஞ்சிருச்சு அப்ப டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கறது என்னன்னு எழுதலாம் நானு போட்டோட ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் 11 கிலோமீட்டர் பர் ஹவர் அதுல போட்டோட ஸ்பீட 8 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னவா இருக்கும் 3 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கும் அப்போ போட்டோட ஸ்பீடு வந்து 8 ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 3 இதை வச்சு 25 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீமோட டைம் கண்டுபிடிக்கணும்னா time is equal to distance by time அப்போ distance by speed அப்ப 25 divided by speed எதுல speed upstreamல speed அப்ப போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் என்ன பண்ணணும் நான் upstreamனா ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு upstreamோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்ப 8 மைனஸ் 3ங்கும் போது யார் வந்துருவாங்க 5 புரியுதா அப்போ 5னா 5 hours என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த 5ங்கிறது எப்படி வந்தது 8 மைனஸ் 3 இதுல 8ங்கிறது போட்டோட ஸ்பீடு 3ங்கிறது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு புரிஞ்சுதாமா இது அடுத்த क्वेश्चनக்கு போலாமா next question a man can row upstream 32 kilometer in 4 hours ஒரு man வந்து 32 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு 4 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் அப்ப இந்த லைனை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் நான் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா அப்ப அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடுனா அப்ஸ்ட்ரீம்ல அவன் போன டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம்ல அவன் எடுத்துக்கிட்ட டைம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 8 கிலோமீட்டர் பர் ஹவர் தெரிஞ்சிருச்சு ஓகேவா சோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் கரண்ட் இஸ் 2 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்போ இந்த இடத்துல எனக்கு எதோட ஸ்பீட கொடுத்துட்டாங்க வாட்டரோட ஸ்பீட கொடுத்துட்டாங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க 2 கிலோமீட்டர் பர் ஹவர்னு அப்போ இங்க அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட்குள்ள யார் யார் இருப்பாங்க போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இதுதான் வந்து என்னது 8 கிலோமீட்டர் பர் ஹவர் இதுல கரண்ட்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 2னா போட்டோட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா நானு அப்ப போட்டோட ஸ்பீட் என்னவா இருக்கும் எனக்கு 10 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கும் ஓகேவா இப்ப போட்டோட ஸ்பீட கண்டுபிடிச்சிட்டேன்னா find how much distance he can row downstream in 6 hours 6 மணி நேரத்துல downstreamல என்ன distance cover பண்ணிருப்பான் அப்ப distance சொல்லி கொடுத்தனா distance formula எப்படி எழுதணும்னு அப்ப downstreamல distance வேணும்னா போட்டோட ஸ்பீட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் into t ஓகேவா இப்ப distance கண்டுபிடிக்க போறனால போட்டோட ஸ்பீட் என்னது 10 ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது 2 10 plus 2 யாரு 12 6 மணி நேரத்துல என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்களா அப்போ 12 6 ஆர் 72 அப்ப 72 கிலோமீட்டர் என்ன பண்ணுவாங்க கவர் பண்ணுவாங்க அப்ப என்னோட given ஆப்ஷன் வந்து 72 கிலோமீட்டர் புரிஞ்சுதா நான் கொடுத்திருக்கிற ஒரு லைனை ரீட் பண்ணி அடுத்து என்னால என்ன பண்ண முடியுது ஆன்சர் சொல்ல முடியுது இப்படிதான் நம்மள என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் சரியாமா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா so next question A motorboat can travel at 10 km per hour in still water. It traveled 91 km downstream in a river and then returned. Taking altogether 20 hours, find the rate of flow of river. ஒரு போட் என்ன பண்ணுதுன்னா போட்டோட ஸ்பீட் வந்து 10 km per hour. அது வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல 91 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு அண்ட் தென் ரிட்டர்ன் அப்போ 91 கிலோமீட்டர் போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல போயிருக்குன்னா ரிட்டர்ன் வரும்போது அது என்னவாமா இருக்கும் அப் ஸ்ட்ரீமா தானே இருக்கும் ஒரு இடத்துக்கு போறோம் இப்படி போறோம் நான் போகும்போது அது டவுன் ஸ்ட்ரீமா இருக்கு ரிட்டர்ன் வரும்போது அது என்னவாதான் இருக்கும் அதாவது டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கும் போது தண்ணியோட டைரக்ஷன்ல தானே நான் போறேன் அப்ப ரிட்டர்ன் வரும்போது தண்ணி எதிர்த்துக்கிட்டு தானே வருவேன் அப்ப தண்ணியோட டைரக்ஷன்ல போறனால போகும்போது அது டவுன் ஸ்ட்ரீமா இருக்கிறது ரிட்டர்ன் வரும்போது தண்ணி எதிர்த்துக்கிட்டு வரனால அதனால அது என்னவா இருக்கும் எனக்கு அப்ஸ்ட்ரீமா இருக்கும் புரியுதா அப்ப 91 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போயிட்டு சாரி 91 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிட்டு 91 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல வரேன் புரியுதா இப்படி 91 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிட்டு 91 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல வரதுக்கு டோட்டலா எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சுன்னா 20 ஹவர்ஸ் எடுத்திருக்கு புரியுதா அப்ப டோட்டல் டைம் 20 ஹவர்ஸ் அப்படிங்கும் போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் டேக்கனா ஓகேவா அப்போ அப்ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிட்ட டைம் டவுன் ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிட்ட டைம் அதுதான் வந்து 20 ஹவர்ஸ் அப்படிங்கிறது அப்ப எப்படி எழுதலாம் அதை நானு
distance divided by இப்ப நான் இங்க டவுன் ஸ்ட்ரீம்க்கு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் ஸ்ட்ரீம் அதாவது டைம், டவுன் ஸ்ட்ரீம்க்கு டைம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை யார் வருவாங்க இங்க, போட்டோட ஸ்பீடு 10, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியாது. ஓகேவா? பிளஸ் அதே டைம் அப்ஸ்ட்ரீம்ல 91 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கேன். அப்ஸ்ட்ரீம்னா போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப்ப இங்க ஒரு டைம் எடுத்திருக்கோம், இங்க ஒரு டைம் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு டைமும் சேர்ந்தது தான் இந்த 20 ஹவர்ஸ் அப்படிங்கிறது. சோ அப்ப ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ரிவர்னா தண்ணியோட ஸ்பீடு என்னன்னு கேக்குறாங்க. தண்ணியோட ஸ்பீடு என்னது, எக்ஸ். இப்போ இந்த மாதிரி வரும்போது தாராளமா என்ன பண்ணிக்கோங்க, ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அப்ப இங்க 6 சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 16 வருமா? அப்போ 10 plus 6 னா 16, 16 டேபிள்ல 91 வராது. சோ அதனால இதை விட்டுறலாம். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தனா 12, 12 டேபிள்ல 91 வராது, இதையும் விட்டுறலாம். 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறேன் 13. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ங்கிற இடத்துல நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறேன்னா 10 plus 3 13, 13 டேபிள்ல 91 7 டைம்ஸ். ஓகேவா? பிளஸ் இங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்னா 10 minus 3 7, 91 divided by 7 யாரா இருப்பாங்க, 13. அப்ப இங்க 7 hours எடுத்துக்கிட்டாங்க, இங்க 13 hours எடுத்துக்கிட்டாங்க, டோட்டலா 20 hours. அப்ப எந்த ஆப்ஷன் சூட் ஆகுது எனக்கு, ஆப்ஷன் நம்பர் 3 சூட் ஆகுது. அப்ப இதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சோ இத வந்து நீங்க ஈக்குவேஷனா எடுத்தீங்கன்னா பெரிய ப்ராசஸா இருக்கும், டைம் ஆகும். சோ அதனால இப்படி சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. இதே ஈக்குவேஷனா வரும்போது எப்படி சால்வ் பண்ணணும் நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். பட் இந்த மெத்தடையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதே வந்து எப்படி சால்வ் பண்ணணும், ப்ரொசீஜரா சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். சோ கண்டிப்பா அதையும் பார்க்கலாம். இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. Next question என்ன கொடுத்திருக்காங்க? A man can row 6 km per hour in still water. If the river is running at 2 km per hour, it takes him 3 hours to row up 3 hours to row to a place and back. How far is the place? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருச்சுன்னா, போட்டோட ஸ்பீடு வந்து 6ன்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரான், சரியா? ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரான் அப்படிங்கும் போது it takes him 3 hours to row to a place and back. போயிட்டு திரும்பி வரதுக்கு ஏதோ டிஸ்டன்ஸ் வந்து அவன் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரான். அப்ப போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல போயிருந்தானா ரிட்டர்ன் வரும்போது அப் ஸ்ட்ரீமா இருந்திருக்கும், இல்ல போகும்போது அப் ஸ்ட்ரீம்ல போயிருந்தானா ரிட்டர்ன் வரும்போது டவுன் ஸ்ட்ரீமா இருந்திருக்கும், சரியா? அப்ப இந்த கேஸ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை the distance எனக்கு தெரியாது. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம் நான் கால்குலேட் பண்றேன். டவுன் ஸ்ட்ரீம்ல அவன் எடுத்துக்கிட்ட டைம் அப்படிங்கும் போது, இப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா இங்க டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் வரணுமா? டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் எப்படிமா எழுதுவோம், போட்டோட ஸ்பீட் பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். அப்ப 6 plus 2 என்னாச்சு, 8. பிளஸ் அதே டிஸ்டன்ஸ் தான் ரிட்டர்ன் வரும்போது அப் ஸ்ட்ரீம்ல வரான்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் நமக்கு, போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். அப்ப என்னவா இருக்கும் எனக்கு 4. அப்போ இங்க எடுத்துக்கிட்ட டைம் இங்க எடுத்துக்கிட்ட டைம் இதெல்லாம் சேர்த்துதான் என்ன ஆச்சு எனக்கு 3 hours ஆச்சு. ஓகேவா? இப்ப இதை சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது எல்சிஎம் எடுத்தா 8. அப்போ என்ன வருது எனக்கு டோட்டலா, இப்ப எல்சிஎம் எடுத்தா 8 அப்படிங்கும் போது இங்க வந்து டி, இங்க வந்து 2d is equal to 3. அப்ப 3d is equal to 3d னா 3d is equal to 3 into 8. 3 3 cancel. அப்போ d is equal to what, 8 kilometer. அப்ப how far is the place na, 8 kilometer. போயிட்டு திருப்பி 8 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரதுக்கு டோட்டலா 3 மணி நேரம் ஆயிருக்கு. 8 கிலோமீட்டர் போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்னா திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அது 8 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீமா இருந்திருக்கும், இல்ல போகும்போது அப் ஸ்ட்ரீம்னா ரிட்டர்ன் வரும்போது டவுன் ஸ்ட்ரீமா இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A man can row 6 km per hour in still water. It takes him twice as long to row up as to row down the river. Find the rate of the stream. So man can row 6 km per hour in still water. It takes him twice as na. என்ன சொல்றாங்க, ஒரு மேனோட ஸ்பீட்னா போட்டோட ஸ்பீட் வந்து 6 km per hour. அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அப் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு takes him twice as long as to row up. அதாவது அப்ஸ்ட்ரீம்ல அவன் எடுத்துக்கக்கூடிய டைம் எப்படி இருக்கு அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம்ல அவன் என்ன டைம் எடுத்துப்பானோ அதுல 2 மடங்கு இருக்கு. எதுக்கு, அப்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்றதுக்கு அவன் எடுத்துக்கக்கூடிய டைம். அப்ப இதுல இருந்து அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்குமான டைம் ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்குமான டைம் ரேஷியோ. அப்ப டைம் ரேஷியோ 2:1னா ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்கும், 1:2 இருக்கும். பிகாஸ் டைமும் ஸ்பீடும்
ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? சோ அப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். அப்போ ரேட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும்னா நோன் டேட்டா. போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா 6 கிலோமீட்டர் பர் அவர். போட்டோட ஸ்பீடு என்னது? 6 கிலோமீட்டர் பர் அவர். அப்போ போட்டோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு பிளஸ் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டிவைடட் பை 2. போட்டோட ஸ்பீடு என்னது? 6 கிலோமீட்டர் பர் அவர். டவுன்ஸ்ட்ரீம் வந்து ரேஷியோல இருக்காங்களா? 2x xன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 2x plus x divided by 2. அப்ப cross multiply பண்ணா 12 is equal to 3x. x ஓட வேல்யூ என்னது? 4. அப்ப x ஓட வேல்யூ 4 நான் இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க x தானே இருக்கு 4, இங்க 2x தானே இருக்கு 8. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 4 கிலோமீட்டர் பர் ஹவர், டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 8 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை வச்சு நான் யாரோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணுமா? ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா யார் வந்துருவாங்க? டவுன்ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. புரிஞ்சுதா? அப்போ டவுன்ஸ்ட்ரீம் என்னன்னு கண்டுபிடிச்சேன் 8, அப்ஸ்ட்ரீம் என்னன்னு கண்டுபிடிச்சேன் 4. அப்போ 8 minus 4 divided by 2. 4 by 2, 8 minus 4 na 4, 4 by 2 na யாரு? 2 kilometer per hour. புரிஞ்சுதா? 2 kilometer per hour தான் என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். புரியுதா எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்? இதுதான் ப்ராசஸ். என்ன கேட்டிருக்காங்க கண்டிப்பா என்ன கொண்டுட்டு வர முடியும் கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு. அதை எப்படி கொண்டுட்டு வரணும்னு எனக்கு கொஞ்சம் நான் வந்து அந்த கான்செப்டை வச்சு புரிஞ்சு யோசிச்சேன்னா மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஓகேவாமா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question என்ன கொடுத்திருக்காங்க? The speed of a boat in still water is 15 km per hour and the rate of current is 13 km per hour. Find the distance traveled downstream in 15 minutes. அப்போ போட்டோட ஸ்பீட கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீட கொடுத்துட்டு 15 நிமிஷத்துல டவுன்ஸ்ட்ரீம்ல என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாங்க? அப்ப டவுன்ஸ்ட்ரீம்ல என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாங்கன்னா டிஸ்டன்ஸ் டவுன்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு போட்டோட ஸ்பீட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இன்டு டி. சோ அப்போ எனக்கு போட்டோட ஸ்பீட் என்னதுப்பா? 15 கிலோமீட்டர் பர் ஹவரா? ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது? 13 கிலோமீட்டர் பர் ஹவரா? அப்ப டோட்டலா என்னமா ஆச்சு நமக்கு? 28 கிலோமீட்டர் பர் ஹவரா? டைம் வந்து எதுல இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கா? டிஸ்டன்ஸ் எதுல கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா? அப்ப கண்டிப்பா இது என்னவா பார்த்தணும்? மினிட்டா ஹவர்ஸா மாத்திக்கோங்க. 15 divided by 60. ஓகேவா? அப்ப 15 divided by 60 னா 1 times, இது வந்து 4 times. 4 டேபிளால கேன்சல் பண்ணா 7. அப்ப ஃபைனலி என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க? 15 மினிட்ஸ்ல 7 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிருக்காங்க. எப்போ? போட்டோட ஸ்பீட் 15 கிலோமீட்டரும் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 13 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கும்போது எனக்கு 15 மினிட்ஸ்ல டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுதுன்னா 7 கிலோமீட்டர் என்ன பண்ண முடியுது? கவர் பண்ண முடியுது. புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாமா? A man rows 30 km downstream and 24 km upstream, taking 6 hours each time. Okay. So, அப்போ 30 km downstream, 24 km upstream, taking 6 hours each அப்படிங்கும் போது downstream ஓட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா downstreamல 30 km கவர் பண்ணாங்க எவ்வளவு நேரத்துல? 6 ஹவர்ஸ்ல. அப்ப downstream ஸ்பீட் என்னது? 5 km per hour. அதே மாதிரி அடுத்தது வந்தானா அப்ஸ்ட்ரீம்ல வந்து என்ன டிஸ்டன்ஸ்? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா அப்ஸ்ட்ரீம்ல 24 கிலோமீட்டர் கவர் பண்ணாங்க 6 ஹவர்ஸ்ல. அப்ப 4 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னவா இருக்கும்? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடா இருக்கும். வாட் இஸ் தி ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ of rowing speed of the man in still water and speed of the current? அப்போ எனக்கு downstream ஓட ஸ்பீட் 5 km per hour, upstream ஓட ஸ்பீட் 4 km per hour. என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எதுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா போட்டோட ஸ்பீடுக்கும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும். போட்டோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும்னா என்னது? downstream plus upstream divided by 2. downstream plus upstream என்னதுமா? 5 plus 4, 9 by 2. ஓகேவா? ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா டவுன்ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. டவுன்ஸ்ட்ரீம் என்னதுமா? 5. அப்ஸ்ட்ரீம் என்னதுமா? 4. மைனஸ் பண்ணா ஸ்ட்ரீமோட ஸ்பீட் டிவைடட் பை 2. அப்ப ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா 5 minus 4, 1, 1 by 2. 1 by 2. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ரேஷியோ பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் சேமா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 9:1 தான் யாருக்கும் உள்ள ரேஷியோ? போட்டோட ஸ்பீடுக்கும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ.
புரிஞ்சுதா இது? அடுத்த கொஸ்டின் போலாமாமா? So next question கொடுத்திருக்கோம். The distance between 2 points A and B is 48 km. A boat whose speed is 9 km per hour in still water takes 4 hours less to travel downstream than upstream. What must be the speed of the boat in still water so that it can row downstream 75 km in 5 hours? So first என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா இந்த போட் வந்து A ல இருந்து ரெண்டு பாயிண்ட் ஏல இருந்து பிங்கிற பாயிண்ட் சரியா எங்கிறது ஒரு பாயிண்ட் பிங்கிறது ஒரு பாயிண்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 48 கிலோமீட்டரா இருக்கு சோ ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா ஏல இருந்து பிக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல போகுது பில இருந்து ஏக்கு அப் ஸ்ட்ரீம்ல வருது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா takes 4 hours less to travel downstream downstreamல போறதுக்கு 4 மணி நேரம் கம்மியா எடுத்துக்குது புரியுதா எதை கம்பேர் பண்ணும்போது அப்ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது அப்ஸ்ட்ரீம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு 10 மணி நேரம் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் தான் எடுத்துக்கும் டவுன் ஸ்ட்ரீம்ல போறது வந்து 4 மணி நேரம் கம்மி எதை கம்பேர் பண்ணும்போது அப்ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது அப்ஸ்ட்ரீம்ல 10 மணி நேரத்துல போதும்னா டவுன் ஸ்ட்ரீம்ல 6 மணி நேரத்திலே போயிடும் புரியுதா இதுதான் அவங்க சொல்ல வந்த விஷயம் அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு சோ அப்போ டைம் downstream is equal to upstream விட 4 மணி நேரம் கம்மியா எடுத்துக்கிறாங்க சரியா அப்ப இது எப்படி எழுதலாம் நானு ஓகேவா இப்போ டைம் வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கும் போது என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க 48 கிலோமீட்டர் என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க 48 கிலோமீட்டர் ஸ்பீட் எழுதணும்னா டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் எழுதணும்னா போட்டோட ஸ்பீட் பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா போட்டோட ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க 9 கிலோமீட்டர் per hour ஸ்ட்ரீமோட ஸ்பீட் நமக்கு தெரியாது மைனஸ் 48 கிலோமீட்டர் தான் இங்கேயும் போகும்போது அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப் ஸ்ட்ரீம் அப்படி வேணாலும் இருக்கலாம் சோ அப்போ 9 minus x is equal to -4 ஓகேவா சோ இத நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது இதுல இருந்து 48 காமனா எடுத்துடலாம் எடுத்துட்டேன்னா யார் இருப்பாங்க 1 by 9 plus x minus 1 by 9 minus x is equal to -4 so அப்போ இத நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 12 அங்க -1 இருக்கு இப்ப அடுத்தது இந்த 12 அப்படியே இருக்கட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 9 minus x minus 9 minus x divided by கீழ a plus b into a minus b a square minus b square is equal to -1 இருக்கு சரியா சோ அப்போ இங்க யார் யார் கேன்சல் ஆவாங்க +9 -9 கேன்சல் ஆயிடும் -x minus 2x ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கா இந்த மைனஸும் அந்த -2x கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12 into 2x அப்போ அது யார் வந்துருவாங்க 24x is equal to 81 minus x square இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துட்டு வந்தேன்னா x square plus 24x minus 81 is equal to 0 ஓகேவா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் கிடைச்சிருச்சா இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருந்துன்னா 81 பிரிச்சேன்னா ஃபேக்டர்ஸ் வந்து 27 into 3 இருப்பாங்களா ஓகேவா இப்போ 27 into 3 அப்படிங்கும் போது எனக்கு பிளஸ் இங்க வந்து அப்ப இங்க பிளஸ்ஸா இருப்பாங்க இங்க மைனஸா இருப்பாங்களா அப்போ பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ஸ்பீட் எப்பயுமே எதுல இருக்காது இப்ப எக்ஸோட வேல்யூ எழுதுறேன்னா -27, +3 எப்பயுமே என்னோட ஸ்பீட் பாசிட்டிவ்ல தான் இருக்கும் அப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம் எக்ஸோட வேல்யூ யாரா இருப்பாங்க 3 அந்த எக்ஸ்ங்கிறது யாரு அந்த எக்ஸ்ங்கிறது யாரு நமக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப்ப ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு 3 கிலோமீட்டர் per hour னு தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன क्वेश्चन கேட்டாங்கன்னா what must be the speed of the boat so that it can row downstream 75 km in 5 hours சோ அப்போ போட்டோட ஸ்பீடு என்னவா இருக்கும் அது வந்து டவுன்ஸ்ட்ரீம்ல 75 km 5 ஹவர்ஸ்ல போகுதுன்னா அப்ப போட்டோட ஸ்பீடு என்ன பண்ணணும் நானு கண்டுபிடிக்கணும் போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமாமா நானு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கக்கூடிய ஸ்பீட் டைம் அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருமா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது 15 கிலோமீட்டர் per hour டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் தெரியும் நம்ம போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்ப டவுன் ஸ்ட்ரீம்னா இதுக்குள்ள யார் யார் இருப்பாங்க போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 15 போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 3
அப்போ போட்டோட ஸ்பீடு யாரா இருப்பாங்க 12 கிலோமீட்டர் per hour இருப்பாங்க. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரு 12 கிலோமீட்டர் per hour. புரிஞ்சுதா? ப்ரொசீஜர் புரியுதா? இந்த மாதிரி தான் நான் ஏன்னா இந்த இடத்துல என்னால ஆப்ஷனை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, இதுல வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. புரியுதா? இது நான் பார்த்து முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சொன்னா இங்க ஆப்ஷன் வச்சு பண்ணலாம். பட் இந்த இடத்துல என்னால ஏன் வந்து ஆப்ஷன் வச்சு ஒருவேளை இந்த இடத்துல வந்து டைரக்டா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்கன்னா டைரக்டா இந்த ஈக்குவேஷன்ல ஒரு வேல்யூவா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கேட்காம அகேன் வேற ஒரு டேட்டா கொடுத்து வேற ஒரு டேட்டாக்கான ஆன்சரை கேட்கறாங்க. சரியா? சோ அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியல, அந்த மெத்தடை இங்க யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியல. ஓகேவாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இதே 12th கொஸ்டின் மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் இருக்கும், 15th கொஸ்டின். சோ அதை என்ன பண்ணிடலாம்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஏன்னா ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும்ல. அதனால அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? இப்ப இங்க என்ன பார்த்தோமோ அதே தான் 15th கொஸ்டினும். சோ அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ சொல்லியிருந்தேன் இல்லையா 15th கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னு. சோ 15th கொஸ்டின்ல சைமல்டேனியஸா வருது இல்லையா, அதனால பார்க்கலாம். சோ இங்க வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து 36 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. போட்டோட ஸ்பீட வந்து 6 கிலோமீட்டர் per hour அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அடுத்தது டவுன் ஸ்ட்ரீம்ல எப்படி டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது 8 hours கம்மியா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஃபைனலா என்ன கேட்கறாங்கன்னா போட்டோட ஸ்பீட் என்னவா இருக்கும், ஒருவேளை 56 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸ்ல டவுன் ஸ்ட்ரீம்ல ரோ பண்ணும்போது போட்டோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி எழுதலாம் நானு, எனக்கு இவங்க அப் ஸ்ட்ரீம்ல என்ன டைம் எடுத்துக்கிறாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது 8 மணி நேரம் அதிகமா எடுத்துப்பாங்க. இதுவே நான் டவுன் ஸ்ட்ரீமோட டைம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப் ஸ்ட்ரீமோட டைமை கம்பேர் பண்ணும்போது 8 மணி நேரம் கம்மியா எடுத்துப்பாங்க. புரியுதா? எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். சோ இதுல நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது சோ டைம் அப்ஸ்ட்ரீம் மைனஸ் டைம் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ டைமுங்கும் போது டிஸ்டன்ஸ் என்னது 36. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது 6 மைனஸ் எக்ஸா, இங்க மைனஸ் 36 டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 6 பிளஸ் எக்ஸா இஸ் ஈக்குவல் டு 8. இதுல இருந்து நம்ம 36 காமனா எடுக்கிறோம் அப்படின்னா 1 by 6 minus x minus 1 by 6 plus x is equal to 8 ஆமா. சோ இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணனா 4.5 டைம்ஸ் வந்துருவாங்களா? அப்போ இங்க 4.5 of 6 plus x minus 6 plus x divided by a plus b into a minus b, a square minus b square is equal to 1. ஓகேவா? இங்க 4.5 இருக்கா, plus 6 minus 6 cancel ஆயிடுமா, 2x இருக்கா, 4.5 into 2x அப்ப யார் வந்துருவாங்க 9x வந்துருவாங்களா? 4.5 into 2 னா 9 தானே. அப்போ 9x is equal to x square minus x square plus 36 equal to இந்த சைடு எடுத்துட்டு வந்தா என்ன வந்துரும் நமக்கு, x square minus x square plus 9x minus 36 is equal to 0. அப்ப எனக்கு minus 36 minus 36 அப்படிங்கும் போது எனக்கு 9 வரணும். அப்ப எப்படி எழுதலாம் நானு, 12 3s are 36 9 வரணுமா? அப்போ இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகுமா? அப்போ வெளில எடுக்கும்போது minus 12 plus 3. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, எனக்கு 3 கிடைக்குதா? இந்த எக்ஸோட வேல்யூ தான் யாரு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடா. ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்தது இவங்க என்ன கேட்டாங்க, டவுன் ஸ்ட்ரீம்ல 56 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸ். அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம்னா டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கக்கூடிய டைம் என்னாச்சு 14 கிலோமீட்டர் per hour. டவுன் ஸ்ட்ரீம்குள்ள யார் யார் இருப்பாங்க, போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீட் ரெண்டும் சேர்த்ததுதான் இந்த 14 கிலோமீட்டர் per hour. போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எனக்கு 3 இருக்கு. அப்ப போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா போட்டோட வேல்யூ யாரா இருப்பாங்க 11 கிலோமீட்டர் per hour இருப்பாங்க. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 11 கிலோமீட்டர் per hour தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். புரியுதா? ரெண்டுமே சேம் தான், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ரெண்டு ப்ராப்ளம் ப்ரொசீடிங்ஸும் சேம் தான். இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 13th கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, the speed of the boat in still water is 17.5 km per hour and speed of the current is 2.5 km per hour. Takes a total 429 minutes to row upstream from point X to point Y
and downstream from point Y to point Z. If the distance from point Y to point Z is 2/5 of the distance between point X and Y, what is the total distance traveled by the boat both upstream and downstream அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? போட்டோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. இத வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீட சொல்லணும்னா போட்டோட ஸ்பீட் பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா என்ன கிடைச்சிரும்? 20. டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 20 km/h. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் சொல்லணும்னா போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். அப்ப அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது? 15 km/h. இது தெரிஞ்சிருச்சா? அடுத்தது it takes 429 minutes to row upstream from point X to Y. பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து பாயிண்ட் ஒய்க்கு அப்ஸ்ட்ரீம்ல போறாங்க. டவுன்ஸ்ட்ரீம்க்கு வந்து பாயிண்ட் ஒய்ல இருந்து இசட்டுக்கு டவுன்ஸ்ட்ரீம்ல போறாங்க. சரியா? இத டிராவல் பண்றதுக்கு தான் 429 minutes ஆகுது. The distance from point Y to Z is point Y to Zங்கிறது யாருமா? டவுன்ஸ்ட்ரீமா? டவுன்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்றதுக்கு என்ன டிஸ்டன்ஸ்? the distance from distance வந்து டவுன்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்றதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி இருக்கு டவுன்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ்? அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ்ல 2/5 இருக்கு. புரியுதா? டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ்ல 2/5 இருக்கு. அதான சொல்றாங்க the distance from point Y to Z. புரியுதா? Y to Zங்கிறது டவுன்ஸ்ட்ரீம். சோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஒய் டு இசட்ங்கிறது வந்து டவுன்ஸ்ட்ரீம். டவுன்ஸ்ட்ரீம்ல அவங்க கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ்ல 2/5 இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்க போறேன்னா, டிஸ்டன்ஸ் டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் வந்து dனா அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 2/5d இருக்கும். அதான சொன்னாங்க. புரியுதா? சாரி, டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் வந்து 2/5d இருக்கும். அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் வந்து dனா அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் வந்து dனா டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா அதுல 2/5 இருக்கும். அதான் என்ன பண்ணிருக்கோம் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். புரியுதா? இது டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா அப்ஸ்ட்ரீம்ல 2/5. இப்போ நான் இந்த அப்ஸ்ட்ரீமை வந்து நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ஸ்ட்ரீம்ல டிங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்கன்னா இது வராது. அப்ஸ்ட்ரீம்ல டிங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்கன்னா டவுன்ஸ்ட்ரீம்ல என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவாங்க? 2/5d தான் என்ன பண்ணுவாங்க? டிராவல் பண்ணுவாங்க. இது ஓகேவா? சப்போஸ் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கும் போது டோட்டலா 429 minutes எடுத்துக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாமா? சோ அப்போ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் தெரிஞ்சிருச்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்ல வேண்டியதுதான். சோ அப்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தோம்னா டி. அப்ஸ்ட்ரீம்ல டிங்கிற டிஸ்டன்ஸ் 15 km/h. டவுன்ஸ்ட்ரீம்ல 2/5d இந்த டிஸ்டன்ஸ் தான். டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் வந்து 2/5d 20 minutes is equal to டோட்டலா 429 minutes. இந்த 429 minutes நான் 16 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்னமா வரும்? 60 வருமா? இங்க யார் வந்துருவாங்க? 4d வந்துருவாங்களா? இங்க வந்து 3 மல்டிப்ளை பண்ணா 6. அப்ப 4d plus 6/5d divided by 60 is equal to 429/60. 60 cancel பண்ணிரலாமா? 5 4s are 20. 20 plus 6 26. So 26d is equal to 429 into 5. இந்த 5 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாமா? அப்போ 13th டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணனா இது 2 times 13 டேபிள்ல. 13 டேபிள்ல 3 times 39. 3 times 39. அடுத்தது வந்து சால்வ் பண்ணனா யார் வந்துருவாங்க? 2 ஆல கேன்சல் பண்ணணும் இல்லையா? 2 ஆல கேன்சல் பண்ணா 2.5. 33 33 into 2. 2.5 2 plus 0.5 எடுத்துக்கோங்க. 33 into 2 66. 33ல பாதி யாருமா வருவாங்க? 16.5. 66 plus 16.5 யார் வந்துருவாங்க? D யோட வேல்யூ எனக்கு 82.5 வந்துருவாங்களா?
82.5. அப்ப D வந்து 82.5. Dங்கிறது எங்க டிராவல் பண்ணது? அப்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து D. இப்ப டவுன் ஸ்ட்ரீமையும் கண்டுபிடிக்கணும்ல. டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே கேட்டாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம் நானு? எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு? சோ எனக்கு Dங்கிறது வந்து எங்க டிராவல் பண்ணதுன்னா டிஸ்டன்ஸ் இன் அப்ஸ்ட்ரீம். சரியா? டிஸ்டன்ஸ் இன் அப்ஸ்ட்ரீம் தான் 82.5ங்கிறது. இப்ப இதே மாதிரி டிஸ்டன்ஸ் இன் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும்ல. டிஸ்டன்ஸ் இன் டவுன் ஸ்ட்ரீம் 2/5D தானே. அப்போ 2/5 into 82.5. அப்ப இதை கேன்சல் பண்ணா யார் வராங்க? 1 5s are 5, carry 3. Carry 3 னா இங்க 16. Carry 3 னா 32, 2.5 அப்ப 16.5. 16.5 into 2 னா 16.5 into 2 அப்படிங்கும் போது யார் வந்துருவாங்க? 33. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது இங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், இங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அப்போ 33 plus 82.5 அப்படிங்கும் போது யாரா இருப்பாங்க? 8 plus 3 11 5. இப்போ 115.5 கிலோமீட்டர். 115.5 கிலோமீட்டர் தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். புரியுதா? அது எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கோம்னு? சிம்பிள் தான், வேற எதுவுமே கிடையாது. கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே நார்மல் ப்ரொசீஜர் தான். வேற எதுவுமே, ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், டவுன் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், அதான் அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி எழுதி அதுல இருந்து என்ன பண்றோம்? நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ 14th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 5 times தி ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட். சோ போட்டோட ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரீமோட ஸ்பீட கம்பேர் பண்ணும்போது 5 times இருக்கு. அப்போ போட்டோட ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 1னா போட்டோட ஸ்பீட் என்னவா இருப்பாங்க? 5. ஓகேவா? சோ அப்போ போட்டோட ஸ்பீட், அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 5 times தி ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட். கரண்டோட ஸ்பீட கம்பேர் பண்ணும்போது போட்டோட ஸ்பீட் 5 times இருக்கு. சோ இட் டேக்ஸ் 1.25 hours to row to point B from point A and back to point A from point B. If the distance between point A and point B is 7.5 kilometer, what is the speed of the current? ஓகேவா? சோ 1.25 hours ஆகுது. எங்க இருந்து எங்க போறதுக்கு? B ல இருந்து A க்கு போறதுக்கு, A ல இருந்து B க்கு போறதுக்கு. அப்போ ஒரு தடவை போகும்போது அப்ஸ்ட்ரீம்லனா ரிட்டர்ன் வரும்போது டவுன் ஸ்ட்ரீம், இல்ல போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்னா ரிட்டர்ன் வரும்போது அப்ஸ்ட்ரீம். ஓவராலா 1.25 hours எடுத்துச்சு. A க்கும் B க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 7.5 கிலோமீட்டர் அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு? 7.5 divided by, இப்போ இது அப்ஸ்ட்ரீமா இருந்ததுன்னா, அப்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணணும்? போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணணுமா? அப்ப இங்க யார் வந்துருவாங்க? 4x. இது அப்ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிட்ட டைம். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிட்ட டைம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓவராலா என்ன ஆச்சு? 1.25 hours ஆச்சு. ஓகேவா? இதை சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது எப்படிமா சால்வ் பண்ணலாம்? இப்ப 7.5 வந்து நான் காமனா எடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. 6x plus 4x 10x வந்துருமா? 6 4s are 24x square is equal to 1.25. இந்த xக்கு இங்க x கேன்சல் பண்ணிடலாம். இங்க வந்து பார்த்தோம்னா 5, இங்க வந்து பார்த்தோம்னா 12. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம் நானு? 7.5 into 5 divided by 1.25 into 12 is equal to x. இப்படிதானே எனக்கு ஒரு லைன் வந்திருக்கு. இப்போ LCM, அதாவது இப்ப நான் என்ன பண்றேன்? பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாமா? இப்ப பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா 100 மல்டிப்ளை பண்ணலாமா? into 100 into 100 அப்படிங்கும் போது யார் வந்துருவாங்க இங்க? 750 into 5 divided by 125 into 12. ஓகேவா? சோ அப்போ கேன்சல் பண்ணனா 5 டேபிள்ல இது 25 times, 25 டேபிள்ல இது 30 times. அப்ப 30 divided by 12 னா x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க? 2 times 24, 2.5. அப்போ xங்கிறது யாரு? இங்க x தானே. இந்த வேல்யூ தான் என்னது எனக்கு? 2.5. ஸ்பீட் வந்து எதுல கேட்டாங்க? கிலோமீட்டர் per hourல கேட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதும் அதுலதான். சோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு? 2.5 கிலோமீட்டர் per hourன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா இது? சோ அப்போ ஓவராலா வந்து போட்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவுதான். சரியா? என்னன்னா திருப்பி திருப்பி பண்ண விஷயத்தை தான் பண்ணிட்டே இருப்போம். கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சரியா? அதை தவிர வேற எதுவுமே கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான் இது எல்லாத்தையும் சால்வ் பண்றது. சோ நீங்களும் என்ன பண்ணி பாருங்கன்னா, நிறைய சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரியா? சோ அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.